ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வேல்யூ அப்டேட்ஸில் சட்டத்தை பார்த்துட்ருக்கோம். சட்ட விளக்கம், அறிந்து கொள்வோம் சட்டம். சட்டம் எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். சட்டம் தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. அதனால் நம்ம சேனலை சட்டம் அறிந்து கொள்வதற்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான சட்டங்கள்லாம் நம்ம இதில் சொல்லுவோம். இன்றைக்கி ஒரு மர்டர் கேஸை எது முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது என்னன்னு சொல்கிறது அப்படின்னா, மர்டர் கேஸ் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு வழக்கு. ஒருவரை கொன்றுவிட்டால் அது மர்டர் கேஸ் ஆயிரும். அந்த மர்டர் பண்ணவங்க சில நேரங்களில் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க. சில நேரம் குற்றவாளிகள் தண்டிக்கப்படாமல் விடுதலை பெற்றுடுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்ம இந்த வழக்கில் ஒரு குற்றவாளி விடுதலை அடைஞ்சிருக்காரு. அது எதனால் அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லுது. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். கொலை வழக்கின் நோக்கத்தை நிரூபிக்காததால் குற்றம் சாட்டப்பட்டவர் விடுதலை. அதாவது அவன் எதுக்காக கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லி நோக்கம் எதுன அப்படிங்கிறத நிரூபிக்க முடியலை போலீஸால். அதனால் கோர்ட் அவரை விடுதலை செஞ்சிருது. நோக்கம் அப்படிங்கிறது மோட்டிவேஷன், என்ன மோட்டிவேஷன் இருந்தது அவருக்கும் என்ன மோட்டிவேஷன் இருந்தது கொலையில் அப்படிங்கிறது முக்கியமாக நிரூபிக்கப்படணும். அது நிரூபிக்கப்படும். அப்படிங்கிறதுனால கொலைகாரனாக சாட்டப்பட்டவர் விடுதலை பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் விரிவாக பார்த்தா அப்படின்னா, கொலை வழக்கு மூலமாக, அதாவது ரொம்ப கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், ரொம்ப விரிவாக வேண்டாம். கொலை வழக்கு முழுவதும் சூழ்நிலை சாட்சியத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டதற்கான நோக்கத்தினை நிரூபிக்க வேண்டும் என்று கூறி கொலைக்கான ஆயுதத்தை கைப்பற்றவில்லை, மேலும் கொலைக்கான நோக்கத்தை நிரூபிக்கவில்லை என்று கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுதலை செய்துள்ளது. அதாவது என்ன கரெக்டாக நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது கொலை வழக்கு முழுவதும் சூழ்நிலை சாட்சியத்தின் அடிப்படையில் இருக்கும் பொழுது, சூழ்நிலை சாட்சியத்தின் அதாவது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கும் பொழுது கொலை செய்யப்பட்டதற்கான நோக்கத்தினை நிரூபிக்க வேண்டும் என்று கூறி கொலைக்கான ஆயுதத்தை கைப்பற்றவில்லை. அதை போக கொலைக்கான ஆயுதத்தை கைப்பற்றவே இல்லை. கைப்பற்றினாதான் அந்த கொலை நடந்தது, யார் கொலை செஞ்சாங்க என்ன அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அந்த ஆயுதங்களில் தான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கைப்பற்றவில்லை. அதனால் இந்த வழக்கில் அவரை விடுவிச்சிருக்காங்க. அதாவது என்டையர் கேஸ் பேஸ்ட் ஆன சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் சொல்கிறாரு. அதாவது மோட்டிவ் ஆஃப் அக்யூஸ்ட் நாட் ப்ரூவ்டு. மேகாலயா ஹைகோர்ட் அக்யூஸ் கன்விக்ட் இன் மர்டர் கேஸ். ரொம்ப முக்கியமானது, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இல்லை, மோட்டிவேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணலை அப்படிங்கிறது தான் இதில் மெயின் ஆனது. அதாவது என்டையர் கேஸ் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், மோட்டிவேஷன் ஆஃப் அக்யூஸ்ட் நாட் ப்ரூவ்டு. மேகாலயா ஹைகோர்ட் அக்யூஸ் த கன்விக்ட்ஸ் இன் மர்டர் கேஸ். அதாவது இந்த வழக்கு கீழ்கோர்ட்டில் தண்டனை அடைஞ்சிருந்தாலும் மேல் கோர்ட்டுக்கு போகும்போது மேல் கோர்ட்டில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, சர்க்கம்ஸ்டான்ஷியல் முழுமையான சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸையும் ஒரு மோட்டிவேஷன் ஆஃப் த இது அக்யூஸ்டை கொடுறதுக்கான மோட்டிவேஷனையும் ப்ரூவ் பண்ணலை. அப்படிங்கிறதுனால நாங்கள் இதை இந்த கீழ்கோர்ட்டு கொடுத்த மர்டர் கேஸை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லுது. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் மோட்டிவேஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மர்டர் கேஸில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சூழ்நிலை சான்றுகள் உண்மையின் முடிவோடு
பண்ணப்பட்டிருக்கும் அனுமானத்தை நிரூபிக்கும் சான்றுகள் தான் வந்து சூழ்நிலை சான்றுகள். அதுக்கு வந்து சூழ்நிலை சான்று அப்படிங்கிறது வந்து கைரேகை அப்படின்னு சொல்லலாம். கைரேகையை வந்து ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து அக்யூட்டல் பண்ணிட்டாங்க, அதாவது விடுதலை பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த கத்தியை வந்து இவங்க ரெக்கவர் பண்ணல, போலீஸு ப்ரொடியூஸ் பண்ணல கோர்ட்டில். அதனால் வந்து கைரேகை வந்து இல்லை. அதனால் வந்து அவங்கள வந்து அந்த மேகாலயா ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணி தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இஸ் எவிடன்ஸ் தட் ரிலைஸ் ஆன் எ இன்டர்ஃபரன்ஸ் டு கனெக்ட் இட் டு எ கன்க்ளூஷன் ஆஃப் ஃபேக்ட் such as a fingerprint at the scene of the crime. இதுதான் வந்து காரணம். அதாவது அந்த சீன், கொலை நடந்த இடத்துல இருந்து நம்ம வந்து போலீஸ் வந்து அந்த கத்தியை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கணும். ஒருத்தர் குத்தி இருந்தாலோ வெட்டி இருந்தாலோ எது நடந்திருந்தாலும் இந்த கேஸில் வந்து அந்த மாதிரியான ஒரு இது நடக்கலை. அதாவது போலீஸ் வந்து ரெக்கவர் பண்ணலை. அந்த இடத்துல வந்து அந்த ரெக்கவர் பண்ண கத்தியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா ரெக்கவரே பண்ணலை அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை. அதனால் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸே இல்லை அப்படிங்கும்போது அவரை எப்படி ஒரு குற்றவாளியாக வந்து நம்ம எடுத்துக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மோட்டிவேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குற்றத்திற்கான காரணம் என உள்நோக்கம் சிறப்பாக விவரிக்கப்பட்டிருக்கணும். சரியா? ஒன்று, இது வழக்கமாக ஒரு நிகழ்வு அல்லது குற்றத்திற்கு வழிவகுக்கும் நிகழ்வுகளில் சரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கணும். 2, இன்னொன்று வந்து இது பதிவாதி பாதிக்கப்பட்டவருக்கு என தீங்கு செய்ய விரும்பினார் என்பதை விளக்க வேண்டும். என்ன தீங்கு செய்ய விரும்பினார் என்பதை வந்து விளக்கியிருக்க வேண்டும். அப்புறம் வந்து குற்றம் ஏன் நடந்தது என்பதற்கான காரணத்தை வந்து விளக்கியிருக்க வேண்டும். இதுதான் மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன்ஸ் வந்து இப்படி இதை வந்து இந்த 4 விதங்களை வந்து இவங்க வந்து டிஃபைன் பண்ணி இவருக்கு மோட்டிவ் இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் சைடு உள்ள வழக்கறிஞர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கணும். மோட்டிவேஷனே வந்து அவங்க வந்து கொண்டு வரல. ஏன் மோட்டிவேஷன் கொண்டு வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸே இல்லை. கத்தியே வந்து கிடைக்கல, கத்தியே எடுக்கலை. சீனில் இருந்து கத்தி எடுத்திருந்தால் தான் வந்து கைரேகை கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு மோட்டிவேஷனுங்கிறதே வந்துடும். என்ன அப்படி வந்து முதவே வந்து இந்த கேஸில் வந்து ஒரு அதாவது பாதிக்கப்பட்டவருக்கு வந்து ஒரு தடங்களாகவே இருந்துட்டு, அதாவது மோட்டிவேஷன் இஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்டு ஆஸ் எ ரீசன் ஃபார் எ கிரைம். இட் இஸ் யூஸ்வலி பேஸ்ட் ஆன் எ event ஆர் string of events leading up to the crime that explains why the defendant would have wanted to harm the victim. It provides a reason for why the crime happened. எதுக்காக வந்து அவரை வந்து அடிக்கிறாரு, கொலை பண்ணுறாரு, குத்துறாரு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளனேஷன் வந்து இருக்கணும். என்ன காரணம் இருக்குது, என்ன மோட்டிவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணணும். அதனால் வந்து இந்த கேஸில் வந்து மேகாலயா ஹைகோர்ட் வந்து கீழ்கோர்ட் கொடுத்த தண்டனையை வந்து ரத்து செஞ்சு குற்றம் சாட்டப்பட்டவரை வந்து விடுதலை செஞ்சிடுறாங்க கொலை வழக்கில் வந்து. இது வந்து முக்கியமான 2 பாயிண்ட்டு. மோட்டிவேஷ்னல் வந்து ப்ரூவ் பண்ணல, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணல. அதாவது சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்கணும். அது இல்லை அப்படிங்கிறதுனால மோட்டிவேஷனும் ப்ரூவ் பண்ணல. அப்படிங்கிறதுனால வந்து அவரை வந்து கொலையாளியாக சித்தரிக்கப்பட்டவரை வந்து விடுதலை பண்ணி அவருக்கு கொலை செய்யலை அப்படின்னு சொல்லி அவரை வந்து மேகாலயா ஹைகோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு. மிக்க நன்றி.